மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கும் நீட்டித்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான ஆபரேஷனில் துப்பாக்கி குண்டுகள் தன் உடலில் பாய்ந்த நிலையிலும் தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டையிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவின் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ராவை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தை வாழ்த்திய முதல்வர் விஜய் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உதவி நிதியத்திலிருந்து 48 லட்சம் நிதியும் வழங்கினார். தமிழ்நாட்டில் 56 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாவட்ட SP உட்பட காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கான அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்தியார் பையன் தான், அதை இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவாங்க வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைட்டு இந்தியார் பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவன அவன் ஓடிட்டு இருக்கிறான். இந்த சம்பவம் குறித்து ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறை அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. அதில் இந்த குற்ற சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டதாகவும் இது கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட சிறுமியும் குற்றம் சாட்டப்பட்டவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் மேலும் விசாரணை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக வாக்கு கேட்பதற்கான டூலாக குழந்தைகளை பயன்படுத்திய முதலமைச்சர் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ந்து கோட்டை விடுகிறார். சேலத்தில் பெண்களுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது. ஆலந்தூரில் அவரது கட்சி பிரமுகர் கணவனை இழந்த பெண்ணிடம் அத்துமீறியது. சிங்கப்பெண் படையை உருவாக்கிய சில தினங்களில் சிவகங்கையில் பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை. இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவிற்கு செத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து 1 மாதத்திற்கு மேலாகியும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முதலமைச்சர் எந்த ஓர் உறுதியான நடவடிக்கையும் எடுப்பது போல் தெரியவில்லை. அடுத்த கட்சி ஆட்களை பர்ச்சேஸ் செய்யும் நேரத்தில் கொஞ்சமாவது சட்டம் ஒழுங்கை புரொடெக்ட் செய்ய முதலமைச்சர் அக்கறை காட்ட வேண்டும் என்றார். கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் தெரிவித்திருப்பதாவது, தமிழ்நாடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறிதும் பாதுகாப்பற்ற மாநிலம் உருவெடுத்திருப்பது வேதனையின் உச்சம். என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு? தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று இருக்கிறதா? ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா? தமிழ்நாடு முழுவதும் மாறுவேடத்தில் செல்லும் முதல்வர் தடுத்த குற்றங்கள் எத்தனை? எடுத்த நடவடிக்கைகள் எத்தனை? என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசின் சிங்கப்பெண்கள் படை? இன்னமும் திரைப்பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாடு காவல்துறை என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு அறிவித்தபடி 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் மூடப்பட்ட கடைகளின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். அதன்படி மதுரை மண்டலத்தில் அதிகபட்சமாக 290 கடைகள் மூடப்பட்டுள்ளன. கோவை மண்டலத்தில் 179 கடைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் சேலம் மண்டலங்களில் தலா 82 கடைகள் மூடப்பட்டுள்ளன. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார்களோடு வரும் மக்களை உள்ளே அனுமதிக்காமல் அவர்களின் மனுக்களை புகார் பெட்டியில் போட்டுவிட்டு செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டனர். நேரடியாக மனு கொடுத்தால் அதற்கான ரசீது வழங்கப்படும். புகார் பெட்டியில் போடப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று மக்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. இதுகுறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில்
தற்போது புகார் பெட்டி நடைமுறை மாற்றப்பட்டு மக்கள் நேரடியாக புகார் அளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர்.